ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ நம்ம யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் மறுபடியும் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் ட்ராப் ஆயிருக்கு, என்ன ரீசன்ஸ்னால ட்ராப் ஆயிருக்கு, நாளைக்கு எவ்வளோ ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கோல்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அவுன்ஸ்க்கு $1869 வரைக்கும் கோல்ட் ப்ரைஸ் இன்றைக்கி கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் ப்ரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு $53 வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $20 ஏற்கனவே மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன் ப்ரைஸில் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு காலையிலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலும் ஒரு $30 $25 கம்மியாகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓவராலாக நம்ம இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் கிராஃப்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும் போது இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட முடிவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ராப் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மண்டே எப்படி ஃபாலோ ஆச்சோ அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. அதாவது யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும் போது இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடியும் போது கம்மியாச்சு. ஸோ இதே பேட்டர்ன் தான் மண்டேவும் நடந்துச்சு. ஸோ இதேமாதிரி சில்வர் ப்ரைஸும் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட்ஸ்க்கு $24.28 போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 காசுகள் கம்மியாக இருக்குது. ஸோ இதில் ஏற்கனவே 60 காசுகள் கம்மியானது அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் ஒரு 30 காசுகள் கம்மியான மாதிரி நாளைக்கு காலையில் அப்டேட் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னைக்கு சேம் கோல்டு எப்படி பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சோ அதே மாதிரி தான் சில்வரும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மண்டேல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னைக்கு DXY அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 92.42 போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, ஃப்ளாட்டாக 0.00% தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்னைக்கு எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூஎஸோட பாண்ட்ஸில் தான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DXY ஒரு மாதிரி ஃப்ளாட்டன் ஆகி கோல்ட் ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இல்லாமல் நம்ம இன்னைக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் க்ளோஸர் ஆயிருக்கு. ஸோ இது ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி செல் ஆஃப் கண்டினியூஸாக நடந்துச்சு. அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் முடிவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸோட கொரோனா வைரஸ் கேஸ், அதுக்கப்புறம் வேக்சின் நியூஸ் தான். ஸோ இதில் இந்த கொரோனா வைரஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னுமே கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் கேஸ் அப்படின்ற லெவலில் யூஎஸோட கொரோனா வைரஸ் கேஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நியூயார்க்லலாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணுறதா நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ அடுத்து ஸ்டேட் லாக்டவுன் வரும் அப்படின்ற தெரியாத மாதிரி தான் இந்த கேஸ் கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் நம்ம கவனிக்க வேண்டிய எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் மட்டும் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக காலையில் என்ன ரிப்போர்ட்ஸோட அடிப்படையில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதுன்றது நாளைக்கு காலையில் 10:30 இந்தியன் டைமில் தான் தெரியும். ஸோ என்ன ப்ரைஸ் எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் அப்டேட் ஆகுது அப்படின்றத நம்மளோட மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.